Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. ஜாப்ஸ் அப்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜாயின் இன் இந்தியன் கோஸ்ட் கார்டு, அதாச்சும் இந்தியன் கோஸ்ட் கார்டில் வேலைவாய்ப்பு வந்திருக்கு 10th படித்தவங்களுக்கு. என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங்க்கு வேக்கண்ட் இருக்குன்னா, டொமஸ்டிக் பிரான்ச் குக் அண்ட் ஸ்டீவர்ட் என்ற போஸ்டிங்க்கு வேக்கண்ட் இருக்குது. டோட்டல் வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா 50 வேக்கண்ட்டு. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, 10th பாஸ் பண்ணியிருக்கணும், மினிமம் 50% மார்க் எடுத்திருக்கணும். ஜாப் ரெக்யூர்மெண்ட் பார்த்தீங்கன்னா குக்கு அண்ட் ஸ்டீவர்ட் 2 போஸ்டிங் கேட்டிருக்காங்க. ஏஜ் 18லேருந்து 22க்குள்ளே வயசு இருக்கணும். 1 ஏப்ரல் 2021 அன்றைக்கி இந்த வயசு இருக்கணும். 18லேருந்து 22 வயசுக்குள்ளே இருக்கணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1 ஏப்ரல் 1999லேருந்து 31 மார்ச் 2003க்குள்ளே பிறந்தவங்களாக இருக்கணும். அந்த ரெண்டு டேட்டும் கணக்கில் எடுத்துப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வேக்கண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 20, இடபிள்யூஎஸ்க்கு 5, ஓபிசி 14, எஸ்டிக்கு 3, எஸ்சிக்கு 8, மொத்தம் 50 வேக்கண்ட் இருக்குது. அடுத்து உங்களுக்கு பே அண்ட் அலோவன்சஸ்லாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் பேசிக் பே வந்து 21,700 பே லெவல் 3ல் கொடுப்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பே ஸ்கேல் 47,600 பே லெவல் 8ல் தருவாங்க. வித் டேனஸ் அலவன்ஸும் உண்டு. அடுத்ததாக எப்படி அப்ளை பண்ணுறது இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா, www.joinindiancoastguard.government.in அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணலாம். நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் அப்ளை பண்ணிக்கோங்க. டிசம்பர் 7ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும். டிசம்பர் 7ஆம் தேதி 5 மணி வரைக்கும் லிங்க் ஓப்பனில் இருக்கும். எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை இங்கே தெளிவாக கொடுத்துக்குறாங்க. லிங்க்குள்ளே போயிட்டு ஆப்பர்ச்சுனிட்டின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/2021 பேட்ச்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்ளைடு ஃபார் நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து ஐ அக்ரின்னு இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணுங்கள். ஸ்டார் மார்க் போட்டுக்கிறதெல்லாம் கம்பல்சரி ஃபில் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோகிராஃப் அண்டு சிக்னேச்சர்லாம் இருக்கணும். உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் பார்த்தாங்கன்னா 10 கேபிக்குள்ளே வந்து 40 கேபிக்குள்ளே இருக்கணும். உங்கள் சிக்னேச்சர் வந்து 10 கேபிலேருந்து 30 கேபிக்குள்ளே இருக்கணும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சப்மிட் அண்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். உங்களுடைய அட்மிட் கார்டு வந்து டிசம்பர் 19லேருந்து 25க்குள்ளே உங்களுக்கு அட்மிட் கார்டு கிடைக்கும். அதை நீங்கள் போய்ட்டு joinindiancoastguard.government.in என்ற வெப்சைட்டில் போய் எடுத்துக்கலாம். அதுக்கான லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 7 டிசம்பர் 2020 5 மணி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நார்த் ஜோன், நார்த் ஈஸ்டர்ன் ஜோன் 2 ஜோனில் எக்ஸாம் சென்டர் இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டர் நொய்டாவில் 1, கொல்கட்டாவில் 1, புவனேஸ்வரில் 1, ஒடிஷாவில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஈஸ்டர் ஜோன் சென்னையில் இருக்கும். சென்னையில் வந்து தமிழ்நாடு, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டு, புதுச்சேரியில் இருக்கிறவங்களாம் சென்னையில் தான் சென்டர் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சென்னையில் தான் போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தோங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்னென்னா, ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவாங்க. உங்களுடைய பர்சன்டேஜ் அடிப்படையில் ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பிஸ்னஸ் டெஸ்ட் இருக்கும். 7 நிமிஷத்தில் 1.6 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி இருக்கும். 20 ஸ்குவாட் அப்ஸ், 10 புஷ்அப்ஸ் எடுக்கணும். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட், மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ் அண்டு ரீசனிங், அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் பாஸ் ஆகிறவங்கலாம் ஃபிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அட்மிட் கார்டோட 3 காப்பீஸ், உங்களுடைய லேட்டஸ்ட் ஃபோட்டோகிராஃப் 3 காப்பீஸ்,
அப்ளிகேஷன் ஃபார்ம் 2 காப்பீஸ், 10th ஒரிஜினல் 10th கிளாஸ் சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட் எடுத்துக்கணும். உங்களுடைய ஜாதி சான்றிதழ் எடுத்துக்கணும். வேறு என்னென்ன டாக்குமெண்ட் ரெக்கார்டு உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னா, ஹைட்டு குறைஞ்சபட்சம் மினிமம் 157 இருக்கணும். செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நார்மல் சைஸில் இருந்து 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். வெயிட் வந்து 50 kg மினிமம் இருக்கணும். ஹியரிங் வந்து காது கேட்குற திறன் நார்மலாக இருக்கணும். விசுவல் ஸ்டாண்டர்ட் வந்து 3/36 இருக்கணும். 6/36 இருக்கணும். டேட்டூ பாடியில் பர்மனெண்ட் டேட்டூ எதுவும் இருக்கக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற ஜாப் அப்டேட்ஸ் தகவல்களுக்கு நம்ம ஜாப்ஸ் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.